வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 15 மற்றும் 16 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2026 இந்தியாவின் குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார்? இதற்கான ஆன்சர் உர்சுலா வான் டெர் லேயன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு நம்ம இந்தியாவுடைய 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடுறோம். அப்போ இதில் சிறப்பு விருந்தினர்களாக 2 பேர் கலந்து கொள்கிறாங்க. ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவரான ஆண்ட் நியோலுஸ் சாண்டோஸ் டா கோஸ்டா அப்படிங்கிறவர். இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்துடைய தலைவரான உர்சுலா வான் டெர் லேயன் அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்தது நிதி ஆயோக் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது நிதி ஆயோக் வெளியிடுற ரிப்போர்ட். நிதி ஆயோக் அமைப்பு இப்போ தான் 2024வது ஆண்டுக்கான ஏற்றுமதி தயார் நிலை குறியீடை வெளியிடுறாங்க. இது என்ன அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுமதிக்கு சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு, 3ஆம் இடம் பிடித்தது குஜராத். இந்த 3மே இதில் முக்கியத்துவம் பெறுது. அதுவே சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அந்த பிரிவில் முதலிடம் பிடித்தது உத்தரகாண்ட். நிதி ஆயோக் பற்றி பார்த்திங்கன்னா இதில் நிதியுடைய விரிவாக்கம் என்னென்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இந்த அமைப்பு 2015வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட அமைப்பு. இதோடைய சிஇஓ இப்போ இருக்கிறவர் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். இந்த அமைப்புடைய சேர்மேன் அல்லது இந்த அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா அது பிரதமர். ஆனால் சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா இப்போ பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் இதை மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்த்து வழங்குகிறோம். இதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2026 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 80. இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே ஒரு சில முறைகளில் எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆண்டுக்கான ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இதில் முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் விசா இல்லாமலே நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். 2ஆம் இடம் பிடித்தது 2 நாடுகள், ஜப்பானும் தென்கொரியாவும் 2ஆம் இடம் பிடித்திருக்காங்க. நம்ம இந்தியா 80வது இடத்துல இருக்கோம். நம்மக்கிட்ட இந்தியாவுடைய பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா 55 நாடுகளுக்கு விசா இல்லாமலே பயணம் மேற்கொள்ள முடியும். கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். அடுத்தது தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராகேஷ் அகர்வால். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதோடைய டைரக்டர் ஜெனரலாக ராகேஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 1994 இமாச்சல பிரதேச பிரிவு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவர் பணி ஓய்வு எப்போ பெறுவார்னா 2028 ஆகஸ்ட் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவார். அது வரைக்கும் இந்த பதவியில் அவர் இருப்பார். என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தமிழில் தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியாவில் தீவிரவாதத்தை எதிர்க்கிற ஒரு அமைப்பு. 2009 இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு அமைப்பு ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படிங்கிறது. இதோடைய சீஃபாக இப்போது சத்ருஜித் சிங் கபூர் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா மற்றும் சீனா எல்லை இருக்குல்ல அதை பாதுகாக்கிற ஒரு படை. ரொம்ப குளிரான பிரதேசம், இதுக்குள்ளே ரொம்ப ஆபத்தான ஒரு வேலையாக இருக்கிறது தான் இந்த ஐடிபிபியில் இருக்கிற வேலை. அடுத்தது பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், தமிழில் எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது. அந்த அமைப்புடைய தலைமை இயக்குனராக பிரவீன்குமார் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்எஃப் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மற்றும் இந்தியா பங்களாதேஷ் பார்டரை பாதுகாக்கிற படை. இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம்ல என்ஐஏ, ஐடிபிபி, அப்புறம் இந்த பிஎஸ்எஃப், இந்த 3மே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது ஐநா பொதுச் செயலாளரின் 2025ஆம் ஆண்டிற்கான விருதை பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுவாதி சாந்தகுமார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு இருக்குது. அதை இந்திய இராணுவ மேஜரான சுவாதி சாந்தகுமார் அவங்க பெற்றிருக்காங்க.
இவங்க சூடான் நாட்டில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தியதற்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. ஐநா அமைதிப்படை பணியுடைய ஒரு பகுதியாக இதை அவங்க பண்ணியிருக்காங்க. UNMISS அப்படின்னா யுனைடெட் நேஷன் மிஷன் இன் சவுத் சூடான் அப்படிங்கிறது தான். அதாவது ஐநா அமைதிப்படை இருக்குல்ல, அதோடைய ஒரு பகுதி என்னென்னா இந்த மாதிரி தெற்கு சூடான் பகுதியில் பணியாற்றுறது அப்படிங்கிறது. அந்த பணியில் இவங்க வந்து பெண்களுக்காக பணியாற்றியிருக்காங்க. இவங்க தலைமையிலான ஒரு குழு 5000 மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் கால்கள் கொண்ட நடமாடும் ரோபோ எது? இதற்கான ஆன்சர் ஸ்கார்ப். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக ஒரு கால்கள் கொண்ட நடமாடும் ரோபோ உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் ஸ்கார்ப் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது உருவாக்கின நிறுவனம் IIT கான்பூரில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான எக்ஸ்டரா ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த ரோபோட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 2 ஸ்பெஷாலிட்டி. ஒன்று வந்து லெக்டு மொபிலிட்டி, இன்னொன்று ரொபாட்டிக் ஆர்ம். ஒன்று லெக்டு மொபிலிட்டி அப்படின்னா கால்கள் எப்படிப்பட்ட கால்களாக இருக்குது அப்படின்னா படிக்கட்டுகள், கரடு முரடான நிலப்பரப்புகள், அப்புறம் பாறைகள் நிறைந்த பகுதிகளில் கூட இது நகர்ந்து செல்கிற திறன் கொண்டது. இரண்டாவதாக ரொபாட்டிக் ஆர்ம். இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரோபோட்டிக் கை மூலமாக பொருட்களையும் கருவிகளையும் கூட கையாள முடியும். அந்த மாதிரி சிறந்த வகையில் இதை வடிவமைத்திருக்காங்க. அடுத்தது, 2025 சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 9.7%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்க வர்த்தகம் அதிகமாகிட்டே இருக்குது. அமெரிக்கா அதிகமான டேக்ஸ் வந்து நம்ம இந்திய பொருட்கள் மேலே விதிக்கிறாங்க. இதுவுமே இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதில் 2025ஆம் ஆண்டு சீனாவுக்கான இந்தியாவோட ஏற்றுமதி 9.7% வந்து அதிகரிச்சிருக்கு. இது $19.75 பில்லியன் உயர்ந்திருக்கு. இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக பற்றாக்குறை இது $116 பில்லியன் இருக்குது. வர்த்தக பற்றாக்குறை எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமான சீன பொருட்களை வாங்குகிறோம், ஆனால் சீனா நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் கம்மியான பொருட்களை தான் வாங்குகிறாங்க. இதனால் நம்ம 2 நாடுகளுக்கு இடையில் வர்த்தக பற்றாக்குறை அதிகமாக தான் இருக்குது. ரூபாய் 10 லட்சம் கோடி அளவில் இப்போ வர்த்தக பற்றாக்குறையும் இருக்குது. அதே நேரம் இருதரப்பு வர்த்தகம் இப்போது ரூபாய் 14 லட்சம் கோடியாக இருக்குது. இதில் இந்த வர்த்தக பற்றாக்குறை மற்றும் இருதரப்பு வர்த்தகம் இந்த இரண்டுமே இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் பெற்றிருக்கு. அடுத்தது, இஸ்ரேல் நாடு எத்தனை ஐநா அமைப்புகளிலிருந்து வெளியேற உள்ளது? இதற்கான ஆன்சர் 7. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் நாடு வந்து 7 ஐநா அமைப்புகளிலிருந்து வெளியேற போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. என்னென்ன காரணங்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐநா அமைப்புகள் இது வந்து இஸ்ரேலுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஐநா அமைப்புகள் எல்லாமே செயல்திறனற்றதாக இருக்குது அப்படின்னு இஸ்ரேல் குற்றச்சாட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ஐநா அமைப்புகள்கிட்ட நடைமுறையெல்லாம் சிக்கலான நடைமுறையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து விலகினாங்க. அதற்கு அவங்க தெரிவிக்கிற காரணம் என்னென்னா, இந்த அமைப்புகள் அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தாங்க. அமெரிக்கா தெரிவித்தாங்க, டொனால்டு ட்ரம்புமே தெரிவித்திருந்தார். அடுத்தது, காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மற்றும் அவைத்தலைவர்களின் 28வது மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் தான் இந்த மாநாடு இப்போது நடைபெறுது. பிரதமர் மோடி இதை தொடங்கி வைத்திருந்தார். அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு மாத ஊதியம் இது வந்து அதிகரிக்கிறாங்க. எப்படின்னா இது வரைக்கும் ரூபாய் 12,500 இருந்ததை இப்போ 15,000 உயர்த்துகிறாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் பகுதி நேர பணியாளர்களுக்கெல்லாம் மே மாதம் ஊதியம் வழங்க மாட்டாங்க. ஏன்னா மே மாதம் ஃபுல்லுமே ஸ்கூல் லீவ் தானே, அதனால் அவங்களுக்கு சேலரி வழங்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா மே மாதம் அவங்களுக்கு ரூபாய் 10,000 ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2012 5,000 மாத ஊதியத்தில் தான் இவங்க பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஊதியத்தை 15,000 உயர்த்தியிருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டவர். அடுத்தது, சென்னை உலா அப்படிங்கிற ஒரு சுற்றுலா பேருந்து திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா 1980களில் இருந்த பாரம்பரிய பேருந்துகள் இருக்குல்ல, அந்த மாதிரிப்பட்ட பேருந்துகளை வந்து இயக்குறாங்க. மொத்தமாக 5 பேருந்துகளை இந்த சேவைக்காக வடிவமைத்திருக்காங்க. ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு இதை வந்து இயக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். எப்படின்னா ஒரு 50 ரூபா மட்டும்தான் ஒரு நாளுக்கு. நீங்கள் இந்த பேருந்தில் ஏறிட்டு எங்கே வேணாலும் இறங்கலாம். அதாவது இந்த பேருந்து போகிற வழியில் நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிட்டு அங்கே இருக்கிற பகுதிகளெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அந்த பேருந்தில் அதே டிக்கெட்டை வச்சு நீங்கள் ஏறலாம். அப்போ ஒரு நாளுக்கு 50 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டியை இவங்க வந்து வச்சுருக்காங்க.
இந்த பேருந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வரலாற்று மற்றும் கலாச்சார இடங்களை சுற்றி பார்க்குற வகையில் வடிவமைத்திருக்காங்க. அந்த ரூட்டில் போகிற மாதிரி இயக்குறாங்க. அடுத்தது முக்கிய தினங்கள். இந்திய இராணுவ தினம், இது ஜனவரி 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்திய இராணுவம் நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டாக தான் கடைபிடிக்கிறாங்க. அதை இந்த இந்திய இராணுவ தினத்திற்கு கருப்பொருளாகவே கொடுத்துட்டாங்க. இதனால் நம்ம ஜனவரி 15ஆம் தேதியை இந்திய இராணுவ தினமாக கடைபிடிக்கிறோம். அப்படின்னா 1949 இந்த தினத்தில் ஜெனரல் காரியப்பா இவர் இந்திய இராணுவத்துடைய முதல் இந்திய கமாண்டர் ஆனார். அதை நினைவு கூறும் விதமாக தான் இதை கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது தேசிய ஸ்டார்ட் அப் தினம், இது ஜனவரி 16ஆம் தேதி. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்குறாங்கல்ல. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் என்ன, இப்போ தான் அது தொடங்கியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட தினம் தான் இந்த தினம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016ஆவது ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குகிற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது லோக்பால் தினம், இது ஜனவரி 16ஆம் தேதி. 2014ஆவது ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இது நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனால் தான் நம்ம ஜனவரி 16ஆம் தேதியை லோக்பால் தினமாக கடைபிடிக்கிறோம். இப்போ லோக்பால் அப்படின்னா என்னென்னா, மத்திய அரசு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பிரதமராக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, அப்புறம் எம்பிஸாக இருந்தாலும் சரி, அப்புறம் மத்திய அரசு பணியாளர்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிவாங்கள்ல அவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஊழல் குற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிற அதிகாரம் இந்த லோக்பாலுக்கு இருக்குது. இதே மாதிரி லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநில அரசு பணியாளர்கள், அவங்க அப்புறம் சிஎம், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் ஊழல் புகாரில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அதாவது ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிற அதிகாரம் இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்புக்கு இருக்குது. ஓகே, அப்போ லோக்பால் இது ஊழல் எதிர்ப்பு ஆணையம். இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் அப்படிங்கிறவர். ஷார்ட்டாக ஏஎம் கான்வில்கர் அப்படின்னு கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஏஎம் கான்வில்கர் அப்படின்னா அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் அப்படிங்கிறது தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2026 இந்தியாவின் குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார்? இதற்கான ஆன்சர் உர்சுலா வான் டெர் லேயன். அடுத்தது நிதி ஆயோக் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2026 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 80. அடுத்தது தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராகேஷ் அகர்வால். அடுத்தது ஐநா பொதுச் செயலாளரின் 2025ஆம் ஆண்டிற்கான விருதை பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுவாதி சாந்தகுமார். அடுத்தது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் கால்கள் கொண்ட நடமாடும் ரோபோ எது? இதற்கான ஆன்சர் ஸ்கார்ப். அடுத்தது 2025 சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 9.7%. அடுத்தது இஸ்ரேல் நாடு எத்தனை ஐநா அமைப்புகளிலிருந்து வெளியேற உள்ளது? இதற்கான ஆன்சர் 7. அடுத்தது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மற்றும் அவைத் தலைவர்களின் 28வது மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்னென்னா, பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துயர் துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2013. இன்னைக்கான கேள்வி, ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செயல்படுகிறது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ ஆர்டிகிள் 243 ஐ, ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 243 இ, ஆப்ஷன் சி ஆர்டிகிள் 243 பி, ஆப்ஷன் டி 243 சி. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.